அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கி ஆபிரகாமுடைய சந்ததியினர் ஈசாக்கு, அதுக்கப்புறமா ஈசாக்குடைய பிள்ளைகளான ஏசா, யாக்கோபு, அவங்கள பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம இந்த சேனலில் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையுமே நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சின்னதாக நான் பேசக்கூடிய வீடியோஸ் இருக்கும். அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் இஷ்யூஸ் இல்லையா, அந்த இஷ்யூஸ் பேஸ்டாக பேசக்கூடிய வீடியோஸ் இதிலே போட்டுட்ருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி செர்மன்ஸ் செய்திகளையும் இதிலே நான் போட்டுட்ருக்கிறேன். நான் இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஷார்ட்டாக பேசக்கூடிய சின்ன வீடியோஸ் அண்ட் இஷ்யூஸ் பேசுகிறது மட்டும் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் சீக்கிரமாக என்னுடைய இந்த செர்மன் அண்ட் லாங் வீடியோஸ் அந்த மாதிரியானது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற இன்னொரு சேனலில் நான் அதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய இந்த சேனலில் ரெகுலராக என்னுடைய செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, மெயினாக அவங்களுக்கு தான் இது. அந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க லாங்காக பேசக்கூடிய அந்த இது எல்லாமே இன்னொரு சேனலில் நான் அதில் போட போகிறேன். ஸோ அந்த செய்திகள் எல்லாமே அதில் வரும். அதனால் வேதாகமம்.com அப்படிங்கிற அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் அங்கே ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரோமன்ஸ் செர்மன் இதில் போட்டுட்ருக்கனால இது முடிகிற வரைக்கும் நான் ரோமன்ஸ் ஃபுல்லாகவே இதில் நான் போடுவேன். ஒன்ஸ் அந்த ரோமருடைய செய்தி முடிஞ்சதுக்கப்புறமா மற்ற செய்திகள் எல்லாமே அந்த சேனலில் தான் நான் போடுவேன். ஸோ லாங் வீடியோஸ், பெரிய வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் இருக்கும். ஷார்ட் வீடியோஸ், இஷ்யூ பேஸ்டு வீடியோஸ் அது எல்லாமே இந்த சேனலில் இருக்கும். ஸோ ஒரு சில காரணங்களுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சை நான் மேக் பண்ணுறேன். அண்டு ரெகுலராக என்னுடைய பெரிய செய்திகளை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரைட், இப்போ நம்ம இந்த கிரியேஷன் டு கிரைஸ்ட், நம்ம படைப்புதல் கிறிஸ்துவர் அப்படிங்கிற இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஆபிரகாம், கடந்த பாடத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை அதை சோதித்த அந்த காரியத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆபிரகாமுடைய சந்ததியினரை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். ஈசாக்குக்கு திருமணமாகிறது நம்ம பார்க்குறோம். இதில் கொஞ்சம் பெரிய பகுதியை நம்ம கொஞ்சம் குயிக்காகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம போக போகிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு, அப்போது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு, அந்த ஈசாக்கினிடத்தில் தான் உன்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஈசாக்கு தவிர மற்ற இஸ்மவேல் என்கிற ஒரு மகனும் இன்னும் வேறு ஒரு சில பிள்ளைகளும் கூட ஆபிரகாமுக்கு உண்டு, கேத்துராள் என்கிற இன்னொரு பெண் மூலமாக. ஆனாலும் ஈசாக்கை தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அவருடைய அந்த நித்திய திட்டத்தினுடைய அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காரியமாக ஆண்டவர் ஈசாக்கை தெரிந்து கொள்கிறார். இந்த இடத்துல நம்ம ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகுது. அந்த நேரத்தில் ஈசாக்கு வேறொரு இடத்துக்கு போகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்கிற இடத்துல நீ குடியிரு, இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் எல்லாம் சொல்கிறாரு. 5வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் அங்கே ஈசாக்கு இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போது ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொல்லும் பொழுது, அந்த சந்ததியை ஒருவேளை ஈசாக்காக இருக்குமானால் அங்கே ஏற்கனவே அங்கே ஈசாக்கு இடத்துல அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்ன அதே விஷயத்தை திரும்பவும் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அந்த உன் சந்ததி அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவருடைய மனதிலே வேறொரு நபரை பற்றி அவர் வைத்திருக்கிற வார்த்தை. எனவே தான் வைத்திருக்கிற அந்த நபரை பற்றிய இது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் அதை அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஈசாக்கு கேராரில் குடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளுக்கு திருமணமாகி 20 வருடங்களுக்கு பிறகு தான் ஏசா மற்றும் யாக்கோபு பிறக்கிறாங்க. அதில் நாம் அதுவும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 25, 21 ரெபேக்காள் அவங்களும்
குழந்தை பெற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்பொழுது வந்து அவங்க 21வது வசனத்தில் ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டு ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய கிருபையை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். 22வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், அப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் ரெபெக்காளிடத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். அடுத்தது வர ரொம்ப முக்கியமானது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிடுறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இங்கே பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அவருடைய மனதிலே என்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அவங்களுடைய கலாச்சார அடிப்படையிலாக இருக்கட்டும், பொதுவாக அந்த பகுதியில் கலாச்சார அடிப்படையிலாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு அல்லது ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான அந்த நோக்கம், இது எல்லாமே எப்பொழுதும் யாரிடத்துல கொடுக்கப்படும் அப்படின்னா, மூத்த மகனிடத்திலே கொடுக்கப்படும். அந்த மூத்த மகன் தான் தன்னுடைய தகப்பன் ஒருவேளை அவர் மரணமடைகிற நிலையிலே தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக அந்த பெரிய குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபராக, அந்த குடும்பத்தினுடைய தலைவராக தொடர்ந்து அந்த குடும்பம் என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியதற்கு, அதை நடத்தக்கூடியதாக யார் இருப்பான்னா மூத்த மகன் தான் இருப்பார். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த இடத்துல இளையவன் தான் என்ன செய்வான், அவன் அந்த 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 முக்கியமான அந்த பொறுப்பில் இருப்பான். ஆனால் மூத்தவன் வந்து இளையவனுக்கு கீழே இருப்பான் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிடுறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாக வெளிப்பட்டான், நம்ம ஏசா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பின்னால் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு பிறந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் குறித்து வேதாகமத்தில் வந்து தொடர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, இதில் சொல்லப்படுறதை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் ஏசா வளரும் பொழுது, ஏசா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலையில், ஒரு வனசஞ்சாரியாக, ஒரு வனவாசியாக, அப்படிப்பட்ட ஒரு நபராக வளருவதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம முன்னாடி சொன்னது போல் ஏசா வந்து ஈசாக்குடைய முதல் மகனாக இருந்தபடியினால அந்த மீட்பரை குறித்து அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தொடர்ந்து அந்த மீட்பரை குறித்து அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடிப்படையிலான காரியங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பொறுப்பு கலாச்சார ரீதியாக யாருடைய இருக்குது அப்படின்னா ஏசாவின் இடத்துல தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவனுடைய சுதந்திரம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த குடும்ப தலைவனாக அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வாரிசுரிமை இல்லையா, அந்த வம்சாவளியினுடைய அந்த முக்கியமான உரிமை, முதல் உரிமை, அதை ஏசா மிகவும் ஏளனமாக எண்ணினதை நம்ம பார்க்குறோம். அதை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஒரு லத்தார்ஜிக்கான ஆட்டிடியூட் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எதற்காக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே ஏசாவுக்கு அவர்கள் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாம் நம்பின அந்த தேவனை, ஈசாக்கு நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த தேவனை ஏசா நம்பவில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏசாவுக்கு தெரியும். ஈசாக்கு மூலமாக அது சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலும் அதை நம்பாத ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அங்கே ஏசா வந்து வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போயிட்டு வரும்பொழுது வேட்டை எதுவும் கிடைக்கல, வயிறும் ரொம்ப பசியாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில், ரொம்ப பசியாக இருக்கிற நேரத்தில் அவங்க வரும்போது யாக்கோபு ஒரு பயிற்றினாலே ஒரு கூழ் காய்த்து கொண்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நீ இந்த கூழில் எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல ஏசா பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாவும் ஒரு சிறந்த ஒரு குணசாலியான ஒரு நபர் இல்லை. இந்த இடத்துல இப்போ இந்த சூழ்நிலையில், பசியோடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏசாவை யாக்கோபு மேனிப்புலேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீ வந்து உன்னுடைய புத்திர சுதந்திரத்தை எனக்கு தந்துரு, அதாவது உன்னுடைய அந்த வம்சாவளியிலிருந்து உனக்கு அதன்படி கிடைத்திருக்கக்கூடிய அந்த மூத்த மகனுக்கான அந்த உரிமை அதை எனக்கு தந்துரு, நான் உனக்கு இந்த சாப்பாடை தரேன்னு சொல்லும்போது, ஏசா நான் சாக போகிறேன், எனக்கு அந்த மூத்த பையனுக்குள்ள அந்த உரிமை எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறார் அப்படின்னா, அந்த மிக மிக முக்கியமான அந்த பொறுப்பை ஒரு நேரத்து சாப்பாடுக்காக ஏசா ட்ரேட் பண்ணிடுறார்.
அப்போ என்ன அப்படின்னா, அது எவ்வளவு முக்கியமானது, அல்லது அந்த அந்த விசுவாசம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் அவர்கள் மூலமாக செய்யப்போவதாக சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள், இது எல்லாம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது ஏசாவுக்கு புரியலை, அல்லது அதை பெருசாக எண்ணலை. ஏன்னா அதை ஒரு பொருட்டாக மதிக்கலை. அப்படிங்கிறனால தான், வச்சுக்கோப்பா இதுன்னு ஒரு பெரிய விஷயமா கூட, அந்த ஒரு நேரத்து சாப்பாட்டுக்காக ஒரு பெரிய விஷயத்தை ட்ரேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது அது தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை புறந்தள்ளி தன்னுடைய பிறப்புரிமையை ஏசா அசட்டை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பின்னால் நம்ம தொடர்ந்து ஏசாவுடைய வாழ்க்கையை வரலாற்றை நம்ம பார்க்கும்போது, ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அவன் மனம் திரும்பவும் இல்லை, தேவன் மன்னிக்கவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பின்னால் முழுவதுமாக அந்த ஏசா முழுவதுமாக கடவுளை நம்பாத அல்லது கடவுளை புறக்கணித்த ஒரு நபராக இருந்தனாலே அவருடைய ஏசாவினிடத்தில் வந்த சந்ததிகள் எல்லாருமே உண்மையான தேவனை புறக்கணிக்கக்கூடிய நிலையிலே இருந்த சந்ததியினராக அவங்க பெருகினதை என்ன செய்யணும் அப்படின்னா வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தம்மையும் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் நம்பக்கூடிய நபர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபு ஒன்றும் சிறந்த நபர் இல்லை. நம்ம வேதாகமத்தை நம்ம வாசிக்கும்போது யாக்கோபு அப்படின்னாலே எத்தன் அப்படின்னு சொல்லி தான் பேர். அப்போது யாக்கோபு ஒன்று மிகச்சிறந்த ஒரு நபர், மிகச்சிறந்த ஒரு குணசாலி எல்லாம் அவனுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, ஒரு ரொம்ப நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு நபரெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, யாக்கோபு கடவுள் கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்தின் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் ஆகிய அந்த தேவனையும் அந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலும் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. யாக்கோபுக்கு தான் அந்த பிறப்புரிமை அது கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த சந்ததியில் உன் சந்ததி மூலமாக இந்த உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அது தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் யாக்கோபிடத்தில் இருக்குது. அதை தவறான விதத்தில் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியை தான் யாக்கோபு எடுக்கிறார். அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தின் மேலே அதை ரொம்ப வேல்யூபிளாக நினச்சார் யாக்கோபு. அந்த விஷயத்தின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த காரியத்தை அவர் மிக மேன்மையானதாக எண்ணினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நம்பிக்கையை முதலாவது நாம் புரிந்து கொள்கிறோம். யாக்கோபு ஒரு அமைதியாக வாழக்கூடிய ஒரு கூடாரவாசியாக இருந்தால் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ யாக்கோபு பாவியாகத்தான் பிறந்தார் இல்லையா? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் யாக்கோபு ஒரு பாவி அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஆனால் அதே நேரத்தில் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை பல்வேறு சூழல்களிலே வெளிப்படுவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஈசாக்கின் இடத்துல போய் அப்பமும் கூட தான் ஏசாதான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பறிப்பதாக இருக்கட்டும், எல்லாமே தப்பாக தான் செய்கிறாரு. அதை எதுவுமே நம்ம சரின்னு சொல்ல முடியாது, அது தப்பு அவர் செய்கிறது. ஆனால் அந்த தப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் எதை காட்டுது அப்படின்னா, அந்த கடவுள் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த வாக்கு தத்துவத்தின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று, அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு குழப்படியான ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்கிறார். ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் தம்மை நம்பக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்தி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய நோக்கத்திற்காக அவர் பயன்படுத்துகிறார். பின்னால் நம்ம இந்த மாதிரி ஈசாக்கு போய் ஏமாற்றி கொண்டு அவர் என்ன செய்கிறார், பின்னால் யாக்கோபுடைய கோபத்துக்கு ஆளாகி அவர் தப்பித்து தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறார் போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் இரவாயிருது. இரவான நேரத்தில் ஒரு கல் எடுத்து தன்னுடைய தலைக்கு வச்சுட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தூங்குறார். அப்படி தூங்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு தரிசனம் காண்கிறார். அங்கே கடவுள் யாக்கோபுக்கு தரிசனமாகிறது என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த தரிசனமாகும்போது அங்கே என்ன செய்கிறாருன்னா, அங்கே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த பூமிக்கும் வானத்துக்கும். அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி 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 நடந்து கொண்டு இருக்கும்போது அதில்
அதற்கு மேலாக 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். ரொம்ப முக்கியமானது. அவர்கள் நம்பின அந்த கடவுள். நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14வது வசனம் பாருங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதே விஷயம் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அதே விஷயத்தை இங்கே யாக்கோபிடத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டோடைய மனசில் அந்த சந்ததி அப்படிங்கிறது அங்கே ஒரு நபர் வரப்போகிற அந்த நபரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை அவங்க புரிந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறார், ஆண்டவர் வந்து நான் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசம், உன்னை நான் திரும்ப இந்த தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன், நான் சொல்கிறத செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபு முழித்து சொப்பனம் தெளிந்தவர் முழிக்கிறாரு. மெய்யாகவே கர்த்தருங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் உடனே பயந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாரு. அது வானத்தின் வாசல் அப்படிங்கிறாரு. ஆனால் அடுத்த ஒரு சில விஷயங்கள் செய்கிறது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அந்த கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை நட்டி அதை உடனே வந்து அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, உடனே ஒரு எண்ணெயை ஊற்றி அதை வந்து அவர் இப்படி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, 20 வந்து பார்த்திங்கன்னா, தேவன் என்னோடைய கூட இருந்து நான் இந்த போகிற வழியில் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இதில் வந்து எந்த அளவுக்கு யாக்கோபு கடவுளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கடவுளை பயங்கரமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இவர் ஒன்றும் போய் கடவுளை தேடி போகல. ஆனால் கடவுள் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இவர் பயங்கரமாக டைலாக்லாம் பேசுகிறார். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் முதலே சொல்லிட்டார். ஆனால் இப்படிலாம் செஞ்சால் அவர் எனக்கு கடவுளாக இருப்பார். இந்த நீர் நிறுத்தின நான் தூணாக நிறுத்தின இந்த கல் வந்து தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் நமக்கு தசமமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். கடவுள் கேட்கவே இல்லை. அவராகவே வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்ம இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி அவராகவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில காரியங்களை செய்கிறது என்ன செய்யும் அப்படின்னா பார்க்குறோம். யாக்கோபுடைய விசுவாசம் மிக குறைவானதாகவும் பல்வேறு நேரங்களிலே ஒரு தடுமாற்றம் நிறைந்ததான ஒரு விசுவாசத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திலும் கூட ஆண்டவர் தொடர்ந்து யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபுடைய வாழ்விலே ஆண்டவர் செயல்படுவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். யாக்கோபு தன்னுடைய சூழ்நிலைகளை சமாளிக்கும்படி வந்து தன்னுடைய சொந்த திறமைகளை அவர் நம்பாமல் தன்னுடைய ஒரே வழியை அவர் நம்பணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, யாக்கோபுக்கு தன்னை கிருபையாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தன்னை யாக்கோபுக்கு பல்வேறு சூழல்களில் ஆண்டவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி நீ உன்னுடைய திறமையை நம்பாத, நீ என்மேல் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் யாக்கோபுக்கு அவருடைய வாழ்க்கையில் அதை வந்து அவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். ஆக பல வருடங்கள் ஆண்டவர் தன்னுடைய மாமனவர் கூட அவர் இருக்கிறாரு. பல்வேறு சூழ்நிலைகள், ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறாரு, 2 மனைவிகள் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெரிய படையாக அவர் திரும்பி வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபை மீண்டும் சந்தித்தார். ஆண்டவர் யாக்கோபோடு வல்லமையாக இடைப்பட்டார். யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எப்பொழுதும் மற்ற மனிதர்களோடு கூட அவன் போராடுற மாதிரி யாக்கோபு கடவுளிடத்திலும் போராடுறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் யாக்கோபிடத்தில் கேள்வி கேட்குறாரு, உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? பாருங்கள், யாக்கோபு ஒரு முறை இதே கேள்வி யாக்கோபிடத்தில் கேட்கப்பட்டது. எப்போ அப்படின்னா, ஈசாக்கு கேட்டார், யார் நீ? உன் பேர் என்ன? யார் நீ? அப்போ சொன்னார், நான் ஏசா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டார். ஆனால் இங்கே கடவுள் அதே கேள்வியை கேட்குறாரு, உன் பேர் என்ன? இப்போது யாக்கோபால் போய் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளோடு கூட அந்த என்கவுண்டர் இருக்குது. அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற அந்த ஒன்றுமில்லா நிலையை அங்கே யாக்கோபு அறிகிறார். நீர் நீ ஆசீர்வாதத்தில் விடமாட்டேன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் யாக்கோபனுடைய பெயரை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி மாற்றுறார். இனிமேல் நீ யாக்கோபுன்னு சொல்லி அழைக்கப்பட மாட்டேன், இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அங்கே அவருடைய பெயரை மாற்றுகிறார். அது அந்த இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கை ஆண்டவர் யாக்கோபை சந்தித்து அங்கே அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி போடக்கூடிய அந்த நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். முழுவதுமாக மாற்றுகிறார். யாக்கோபு முழுவதுமாக தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பின்னால் வந்து நம்ம பார்க்கும் பொழுது
எப்படி ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்விலை தொடர்ந்து செயல்பட்டு மீட்பரை குறித்த அவர் கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தேவன் தான் மீட்பரை அனுப்பக்கூடிய அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார். அவர் இப்படி தான் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்திலே தொடர்ந்து ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பொழுதும் தன்னுடைய அந்த உண்மைத்தன்மையால் அவர் மாறிவிடவே இல்லை. அவர் தன்னுடைய திட்டத்தையோ தன்னுடைய வார்த்தையோ அவர் மறக்கவே இல்லை. தொடர்ந்து அவர் அதில் செயல்பட்டு கொண்டே இருந்தார். இரண்டாவது, நம்ம யாக்கோபுடைய அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதல் ஒரு பொழுதும் ஒரு மனிதனுடைய நற்குணம் திறமை சார்ந்தது அல்ல, மாறாக அது தேவனுடைய கிருபை சார்ந்தது. இங்கே யாக்கோபு ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொள்ளலை, மாறாக அவருடைய தெரிந்தெடுத்தல், அவருடைய கிருபை, அந்த கிருபையினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். யாக்கோபிடத்தில் எவ்வளவோ குறைகளும் குழப்பங்களும் அந்த சிக்கல்களும் இருந்துச்சு. ஆனாலும் தான் தெரிந்தெடுத்த அந்த நபர், தன்னை விசுவாசிக்கிற அந்த நபரை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தெரிந்தெடுத்து பக்குவப்படுத்தி முழுமைப்படுத்தி தன்னுடைய திட்டத்திலே அவர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இந்த இரண்டு விஷயமும் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.